ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான பேன்கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் அளவுக்கு பால், 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச் அளவுக்கு, 1 முட்டை. இப்போது ஒரு பவுலில் நம்ம முட்டையை உடைச்சி எடுத்துக்கலாம். முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை வந்து ஃபுல்லாக வந்து டிசால்வ் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பால் ஆட் பண்ணிக்கணும். பாலை வந்து நல்லா வந்து இந்த முட்டையோட பைண்ட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா, பேக்கிங் பவுடர், அப்புறம் உப்பு இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த ஒரு லம்ஸ் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா நீங்கள் மில்க் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஆயில், எண்ணெய் ஊற்றி ஒரு ஜென்டில் மிக்ஸ், ஓவர் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சர் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணணும். நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் உடஞ்சி நல்லா ஹோல் தெரியுது பாருங்கள் மேலே. அப்புறம் சைடெல்லாம் கொஞ்சம் டார்க் ஆயிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்மளுக்கு பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பேன் கேக் அரேஞ்ச் பண்ணலாம். இப்படி லைனாக மேலே வச்சுட்டு மேலே வந்து ஒரு பட்டர் க்யூப் வச்சுருக்கேன் கார்னிஷிங்காக. தென் கடைசியாக சிரப், மேப்பிள் சிரப் இல்லைனா சுகர் சிரப் யூஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.